பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரிலிருந்து நாட்டின் மேம்படுத்தப்பட்ட 75 ரயில் நிலையங்களை காணொலி வாயிலாக பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார். ரயில் நிலையங்களை விமான நிலையங்களுக்கு இணையாக தரம் உயர்த்தும் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் இந்த 75 ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கான வசதிகள் அதிகப்படுத்தப்பட்டுள்ளன. ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 2 உயிரிழந்த நிலையில் 200க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பூரி கோயிலின் ஜெகநாதர், பலபத்ரர் மற்றும் தேவி சுபத்ரா ஆகியோரின் ரத யாத்திரையை காண கிராண்ட் ரோடு பகுதியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கூட்ட நெரிசலை தொடர்ந்து மீட்புக் குழுவினர் மற்றும் போலீசார் ஒன்று சேர்ந்து பக்தர்களை அப்புறப்படுத்தினர். மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டவர்களை சிகிச்சைக்காக பூரி மருத்துவமனை மற்றும் பிற மருத்துவ மையங்களுக்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 2 பேர் உயிரிழந்தனர். 9 நாட்கள் நடைபெறும் இந்த யாத்திரைக்கு 12,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. கடன் தவணைகளை செலுத்த தவறியவர்களிடமிருந்து வங்கிகள் பறிமுதல் செய்யும் சொத்துக்களை மீண்டும் அவர்களுக்கே விற்பனை செய்ய முடியாது என இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. வங்கிகளுக்கான புதிய முன்னெச்சரிக்கை விதிமுறைகளை இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. அதன்படி கடனை திருப்பிச் செலுத்தாதவர்கள் அல்லது அவர்களுடன் தொடர்புடையவர்கள் வங்கிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை மீண்டும் வாங்க முடியாது எனவும், பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை வங்கிகள் 7 ஆண்டிற்குள் பொது ஏலத்தில் மட்டுமே விற்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் வங்கிகள் சொத்துக்களை பறிமுதல் செய்த பிறகு சொத்துக்கள் வெளி மதிப்பீட்டாளர்களால் மதிப்பிடப்படும் எனவும், இந்த புதிய வழிகாட்டுதல்கள் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் எனவும் அறிவித்துள்ளது. செமிகண்டக்டர் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் நிதியுதவி வழங்கும் முறையில் மத்திய அரசு முக்கிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. செமிகண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி துறையில் இந்தியா தன்னிறைவு பெறுவதை ஊக்குவிக்கும் வகையில் 1,27,000 கோடி ரூபாய் மதிப்பிலான செமிகான் 2.0 திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியது. மத்திய அரசு சார்பில் இதுவரை செமிகண்டக்டர் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ஒரே தவணையாக நிதியுதவி வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அந்த முறை மாற்றப்பட்டு மானியங்களுக்கு பதிலாக பங்குகளாக முதலீடு செய்யப்படும் என அரசு அறிவித்துள்ளது. நிறுவனங்களில் அரசின் பங்கு மதிப்பு 50% குறைவாகவே இருக்கும் எனவும், நிறுவனத்தின் அன்றாட நிர்வாகத்தாலோ அல்லது லாபத்தாலோ அரசு தலையிடாது என்றும் விளக்கம் அளித்துள்ளது. மத்திய அரசின் பள்ளிகளை ஏன் தடுக்குகிறீர்கள் என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகள் அமைப்பது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அனைத்து மாநிலங்களிலும் நவோதயா பள்ளிகள் உள்ள நிலையில் தமிழகத்தில் மட்டும் ஏன் தடுக்கிறீர்கள்? மாணவர்களுக்கு கிடைக்கும் கல்வி வாய்ப்பை ஏன் மறுக்கிறீர்கள்? மத்திய அரசு பள்ளிகளை அமைக்க நிலத்தை கண்டறிந்து வழங்குவதில் என்ன பிரச்சனை என்று நீதிபதி நாகரத்னா தலைமையிலான அமர்வு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியது. புதிய அரசு பொறுப்பேற்றுள்ளதால் ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் 12 வார அவகாசம் வழங்குமாறும் தமிழக அரசு கோரியது. இதையடுத்து ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்குள் தமிழக அரசு உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். முதலமைச்சர் விஜய் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் வேளாண்மை துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் விவசாயிகளின் தற்போதைய நிலை, பருவமழையின் தாக்கம், சாகுபடி பரப்பளவு, பயிர் உற்பத்தி, பாசன வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து அதிகாரிகளுடன் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக அரசின் நிலைப்பாடு, புதிய நிவாரண நடவடிக்கைகள், வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய நலத்திட்டங்கள் மற்றும் எல் நினோ தாக்கம் உள்ளிட்டவை தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாநில உரிமைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்த கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை மசோதா, ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்ட
முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்ய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் மசோதா நிறைவேற எதிர்க்கட்சி எம்பிக்களின் ஆதரவை பெற பாஜக முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் லண்டன் சென்றுள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அங்கிருந்து காணொலி வாயிலாக திமுக எம்பிக்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் மாநில உரிமைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என கூறினார். மேலும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்திடும் வகையில் திமுகவின் நிலைப்பாடு இருக்கும் என்றும் தமிழ்நாட்டு மக்களின் மனசாட்சியாக ஒவ்வொரு திமுக எம்பியும் செயல்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். டேபிளுக்கு கீழே தவழ்ந்து போய் நாற்காலியை பிடித்தவர்கள் எல்லாம் தங்கள் ஆட்சியை பழிப்பதாக தாவிக ஐடி விங் கடுமையாக விமர்சித்துள்ளது. மேலும் இதனை கண்டு கொடநாடு எஸ்டேட் மரங்களும் மண்ணும் அங்கு நடந்த மர்மங்களும் பள்ளை காட்டி சிரிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. பழனி விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரணையில் சிரத்தையுடன் இறங்கி உள்ளது தெரியாமல் 10ஆம் பசலித்தன அரசியல் அறிக்கை விடுவது ஏன் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தாவிக ஐடி விங் கேள்வி எழுப்பியுள்ளது. லஞ்ச ஊழலற்ற முறையில் உழைக்க தெரிந்த அரசை ஆற்றாமையில் அழுது கொண்டே ஏச வேண்டாம் என கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்களுமான சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சந்தித்தனர். இந்த சந்திப்பின் போது அவை முன்னவரும் அமைச்சருமான செங்கோட்டையனும் உடனிருந்தார். அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவர்கள் அண்மையில் தங்கள் எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர். ராஜினாமாவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ள நிலையில் இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரங்களில் கவனம் ஈர்த்துள்ளது. தமிழ்நாடு அரசு ஆதிதிராவிட துறையை சமூக நீதித்துறை என மாற்றியிருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாகர்கோவில் சபரிவர்மன் கொலை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஆதிதிராவிடர் நலத்துறையை அந்த அமைச்சகத்தை சமூக நீதித்துறை என்று மாற்றியிருப்பது இப்போது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். சமூக நீதித்துறை என்பது இடஒதுக்கீடு பெறும் அனைத்து சமூகங்களையும் உள்ளடக்கிய ஒன்றாகும். ஓபிசி, அதாவது பிசி, எம்பிசி, சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என இடஒதுக்கீடு பெறுகிற அனைத்து பிரிவினரையும் குறிக்கிற ஒன்று. ஆகவே தமிழ்நாடு அரசு இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் சென்னை தீநகர் தொகுதி தாவேகா சார்பில் போட்டியிட்ட அமைச்சர் ஆனந்த் அதிமுக வேட்பாளரான சத்யாவை 13,207 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். ஆனந்த் வெற்றியை எதிர்த்து வாக்காளர் பாலசுப்ரமணிய சர்மா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இதேபோல் ஆலங்குளம் தொகுதி திமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியனின் வெற்றியை எதிர்த்து தாவேகா வேட்பாளர் விபின் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் தனித்தனியாக தேர்தல் வழக்கை தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் வழக்குகள் குறித்து அமைச்சர் ஆனந்த், திமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் 4 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்துள்ளனர். திமுக அதிமுக கூட்டணி என்பது அமைச்சர் ஆதவர்ஜுனா வகுத்த வியூகம் என முன்னாள் திமுக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவின் கூடாரத்தை காலி செய்ய வேண்டும் என்பதே முதலமைச்சர் விஜயின் எண்ணம் என கூறினார். தாவேகாவின் செயல்பாட்டால் தோழமை கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கவும் ஆதரவு அளிக்கவும் முடியாமல் தவிக்கின்றனர் என குற்றம் சாட்டினார். அவர்கள் செய்வதெல்லாம் தலைப்புச் செய்திகளை கொடுத்து அதன் மூலமாக மக்களை திசை திருப்பலாம் என்கின்ற எண்ணம் தான். அதுபோன்றுதான் திமுக அதிமுக குறித்த செய்திகளும்
திராவிட முன்னேற்ற கழகம் முழு செயல்பாட்டிற்கு களத்திற்கு வந்துவிட்டது. 6 மாத காலத்திற்கு இவருடைய சில விஷயங்களை நாங்கள் விமர்சனம் செய்ய வேண்டாம் என்று எங்கள் தலைவர் விரும்பிய காரணத்தினால் பொறுத்திருக்கிறோம். ஆனால் மக்கள் பொறுத்திருக்கவில்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். வருமான வரித்துறை அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்த வழக்கில் முன்னாள் அமைச்சரின் சகோதரர் அசோக்குமார் காவல் நிலையத்தில் ஆஜராவதற்கான நிபந்தனையை நீதிபதி மாற்றி உத்தரவிட்டுள்ளார். சனிக்கிழமைகளில் கரூர் நகர காவல் நிலையத்தில் ஆஜராவதற்கு பதிலாக சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராக அனுமதிக்க கோரி நிபந்தனை ஜாமீன் பெற்ற அசோக்குமார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி ராஜசேகர் 4 வார காலத்திற்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் கரூர் காவல் நிலையங்களில் நேரில் ஆஜராவதற்கு பதிலாக சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகுமாறு நிபந்தனையை மாற்றியமைத்து உத்தரவிட்டார். பாமக நிர்வாகிகள் யாரும் இனி அன்புமணி தலைமையை ஏற்க முடியாது என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் தெரிவித்துள்ளார். சேலம் சூரமங்கலம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதிய அரசியல் கட்சியை தொடங்குவதற்கும் வேறு ஒரு அரசியல் கட்சியில் இணைய வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். தமிழக மக்கள் அன்புமணி ராமதாஸை நிராகரிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இனிமேலும் திரு அன்புமணி அவர்களை தலைவராக ஏற்பதில்லை. வன்னிய மக்களும் அவரை புறக்கணிக்க வேண்டும். என்னன்னா, வன்னியர்களை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற அன்புமணி அவர்களை இனி தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும், புறக்கணிப்பார்கள் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறோம். இனிமேலும் திரு அன்புமணி அவர்களை தலைவராக ஏற்பதில்லை. வன்னிய மக்களும் அவரை புறக்கணிக்க வேண்டும். என்னன்னா, வன்னியர்களை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற அன்புமணி அவர்களை இனி தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும், புறக்கணிப்பார்கள் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறோம். சென்னை திருவல்லிக்கேணி லாட்ஜில் கள்ளநோட்டு சிக்கியது தொடர்பாக மத்திய உளவுத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. திருவல்லிக்கேணியில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் கள்ளநோட்டுகள் வைத்திருந்ததாக 2 கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 11 லட்சம் கள்ளநோட்டுகளை பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கை மத்திய உளவுத்துறை விசாரித்து வரும் நிலையில் பிடிப்பட்ட மலேசிய பெண் புவனேஸ்வரி மற்றும் கைதான ரவிச்சந்திரன் ஆகியோரிடம் அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அதில் கடந்த 2015ஆம் ஆண்டு மலேசியாவில் இருந்து தமிழகத்திற்கு வந்த ரவிச்சந்திரன் அவ்வப்போது மலேசியாவிற்கு சென்று வந்ததும் அவரது சகோதரர் ரமேஷ் 25 ஆண்டுகளாக மலேசியாவில் வசித்து வருவதும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து போலீசார் மற்றும் உளவுத்துறையினர் விசாரணையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளனர். தமிழகத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்த புதிய திட்டங்களை உருவாக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக MSME துறையின் வளர்ச்சி குறித்து ஆலோசகர்களை தேர்வு செய்ய தமிழக அரசு ஒப்பந்தம் கோரியுள்ளது. MSME துறையின் கீழ் செயல்படும் FAMETN அமைப்பு தொழில்துறை ஆலோசகர்களை நியமிப்பதற்கான டெண்டரையும் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் மின்னணு, தோல், ஜவுளி உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகளின் தற்போதைய நிலை ஆய்வு செய்யப்பட்டு எதிர்கால வளர்ச்சிக்கான செயல் திட்டம் தயாரிக்கப்பட உள்ளது. பழனி கோயில் நிலப்பத்திரப்பதிவு முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்த 3 பேர் கொண்ட விசாரணை குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. முறைகேடு தொடர்பாக பழனி சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்பியதாக கூறி வினோத் சூரியகுமார் என்பவர் கைது செய்யப்பட்டார். மேலும் இந்த பத்திரப்பதிவு செல்லாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அறிவித்த நிலையில் தற்போது விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் கூடுதல் பதிவு தலைவர், உதவி பதிவு தலைவர் மற்றும் மாவட்ட பதிவாளர் இடம்பெற்றுள்ளனர். குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முழுமையான ஆய்வு மேற்கொண்டு உண்மை நிலையை கண்டறிந்து அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க குழுவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் லாக்அப் டெத் விவகாரத்தில் சபரிவர்மன் குடும்பத்திற்கு வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகை மற்றும் நிவாரண உதவிகளை உறவினர்கள் வாங்க மறுத்ததால்
அமைச்சர்கள் திரும்பிச் சென்றனர். கடந்த 13ஆம் தேதி சிறையில் மரணம் அடைந்த சபரிவர்மன் குடும்பத்தினரை சந்திக்க அவரது இல்லத்திற்கு சென்ற மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத், சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார், மாவட்ட ஆட்சியர் பிரதாப் உள்ளிட்ட அதிகாரிகள் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினர். தொடர்ந்து சபரிவர்மனின் மனைவிக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி மற்றும் தற்காலிக அரசு பணி உள்ளிட்ட அரசு நிவாரணங்களை வழங்கிய நிலையில் அவர் அதனை ஏற்க மறுத்து போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என கூறியதால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது. பழனி கோவில் நில முறைகேடு தொடர்பான வழக்கில் காவல்துறை பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பழனி கோவில் நில விவகாரத்தில் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி யூடியூபர் வினோத் சூர்யா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதி வரத சக்கரவர்த்தி அமைதியை குலைப்பது, கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படுவது பொருந்துமா என கேள்வி எழுப்பினார். மேலும் இது விசாரணைக்கு உகந்த வழக்கு என கூறி காவல்துறை பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். புராதன சின்னங்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தமிழ்நாடு புராதன சின்னங்கள் ஆணையத்தை அமைப்பது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன், எஸ் சவுந்தரலிங்க சிறப்பு அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் இந்திய தொழில்துறை ஓய்வு பெற்ற தலைமை இயக்குனர் நம்பிராஜன் தலைமையில் 14 உறுப்பினர்கள் கொண்ட புராதன சின்னங்கள் ஆணையத்தை தமிழக அரசு அமைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கோவிலின் 4வது பிரகாரத்தில் கட்டத் தொடங்கியுள்ள காத்திருப்போர் கூட்டத்தை அந்த ஆணையம் ஆய்வு செய்து ஜூலை 29ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டது. சென்னை ஐஐடி விருந்தினர் இல்லத்தில் தங்கியிருந்த வடமாநில பெண்ணிடமிருந்து பணத்தை திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ரோஹிணி என்பவர் சென்னை ஐஐடியில் நடைபெறும் சர்வதேச மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கடந்த 12ஆம் தேதி ஐஐடி வளாகத்தில் உள்ள விருந்தினர் இல்லத்தில் தங்கியிருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி அவரது பையில் இருந்த பணத்தை யாரோ திருடிச் சென்றதாக ரோஹிணி போலீசில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் பணத்தை திருடிய விருதுநகரை சேர்ந்த அம்ரீஷ் பிரகாஷ் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்த பணத்தை மீட்டனர். சென்னை வேளச்சேரியில் சாலையில் சென்று கொண்டிருந்த பள்ளி பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வேளச்சேரி 100 அடி சாலையில் தனியார் பள்ளி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென என்ஜின் பகுதியில் புகை வந்ததால் ஓட்டுநர் பேருந்தை நிறுத்திவிட்டு கீழே இறங்கியுள்ளார். அப்போது மளமளவென தீ பரவி பேருந்து முழுவதும் கொழுந்துவிட்டு இருந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் அதற்குள் பேருந்தின் பெரும்பகுதி எரிந்து சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக மாணவர்கள் யாரும் பேருந்திற்குள் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தங்க காசு மோசடி வழக்கில் கைதான பெண் காவல் ஆய்வாளரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். குறைந்த விலையில் தங்க காசு தருவதாக 200க்கும் மேற்பட்ட காவலர் குடும்பங்களிடம் 20 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக பிரபுமணி என்பவர் முதலில் கைதானார். தொடர்ந்து பெண் காவல் ஆய்வாளர் ஷீலா மேரி, செந்தில்குமார் மற்றும் கல்பனா என மூவர் கடந்த 7ஆம் தேதி கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் ஷீலாமேரி உள்ளிட்ட 3 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க பொருளாதார குற்றத்தடுப்பு போலீசார் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். சேலத்தில் திமுக பெண் கவுன்சிலரை சாலையில் வைத்து கடுமையாக தாக்கிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. சேலம் மாவட்டம் பொன்னமாப்பேட்டை ராஜசேகரன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சாந்தி. இவர் சேலம் மாநகராட்சி 10வது வார்டு திமுக கவுன்சிலராக செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் ராஜசேகரன் நகரில் உள்ள ஒரு வீட்டின் முன்பு தேவையற்ற பொருளை பற்ற வைத்து எரிய விடுவதாக அப்பகுதி மக்கள் சாந்தியிடம் முறையிட்டனர். இதனையடுத்து கவுன்சிலர் சாந்தி சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று கேட்டபோது வீட்டில் இருந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் காந்தி பெண் கவுன்சிலரை கடுமையாக பேசி கடுமையாக தாக்கியுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள அல்ட்ரீம் உணவகத்தில் சாப்பிட்டு ஒவ்வாமையால் சிகிச்சையில் உள்ள 3 ஷிகல்லா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கொச்சி கத்திரிக்காடவு பகுதியில் உள்ள அல்ட்ரீம் உணவகத்தில் கடந்த வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையன்று உணவு அருந்திய சுமார் 50 பேருக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி, அதிக காய்ச்சல் மற்றும் வயிற்றுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தற்போது 27 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அதில் 3 பேருக்கு ஷிகல்லா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது.
இதனையடுத்து சிகிச்சை பெற்று வரும் அனைவர்களிடமிருந்து மாதிரிகளை சேகரித்து பரிசோதிக்க சுகாதாரத்துறை தயாராகி வருகிறது. இதனிடையே அல்ட்ரீம் உணவகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்த நிலையில் உணவக உரிமையாளர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நியூசிலாந்தின் தென்தீவு பகுதியில் 6.3 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் கடலோர பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. டி அனாவ் நகருக்கு அருகில் மையம் கொண்டிருந்த இந்த நிலநடுக்கத்தால் கடலோர பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. நில அதிர்வு காரணமாக கட்டடங்கள் குலுங்கின. மக்கள் அச்சமடைந்து வீதிகளில் தஞ்சமடைந்தனர். சேதத்தை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டது.